வணக்கம்ங்க. என்ற பேர் ரவி. எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் இருக்கிற குனியமுத்தூர். உங்களுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் செய்யும் வேலையை வெறுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிமையாவது, அதே வேலையை நீங்கள் விரும்பி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு அரசன். நீ கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்னா உனக்கு எல்லாமே தெரியும். கோபுரமாக உயர்ந்து நின்னா எல்லாத்துக்கும் உனைய தெரியும். அவ்வளோதான். மனுஷங்க நீ கட் பண்ணி சேர்த்துக்கிறீங்க. இதே ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த தொழிற்சங்க தலைவராக போட்டாங்க. இதில் பார்த்து சொல்லுங்கள். அது எனக்கு அது வேண்டாமுங்க. அது போட்டாங்க. நீங்கள் பேசுங்க. எனக்கு ஒன்றும் பேச தெரியாது சார். நீங்கள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி செய்யணும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபோன் எடுத்து நீங்கள் இப்போ உங்களை திடீர்னு பேச சொன்னாலும் பேசணும். சரிங்களா? அப்படின்னா பயம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 2 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுறீங்க. என்ன பேசணும்னா நீங்கள் அது நீங்கள் எழுதி வச்சுக்கணும், இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் போய் பேசணும்னாலும் இது போட்டு விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் அதுக்கு நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போனோமோ அது மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும். பேசி பழகிக்கணும். அதான் நீங்கள் பேசி பழகணும். நீங்கள் நம்ம எல்லாரும் 5 செகண்ட் மேலே பேசுறதே கிடையாது. ஒரு சில பேர்லாம் ஃப்ளோவாக பேசிட்டே இருப்பாங்க. சும்மா பேசிட்டே பட்டிமன்றத்தில் என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கிறான், வேலையை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசுகிறான். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னோம்னா சும்மா பேசிகிட்டே இருப்பான். அவன் ஃபோன் பண்ணாலே எனக்கு பயமாகி போகும். இவங்ககிட்ட ஃபோன் எடுத்து 1 மணி நேரம் பேசணுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க, இதுதான் நம்ம வந்த மனுஷன். அவ்வளோதான். நம்ம 4 பேர் நல்லா இருக்காங்க. சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி தான். அதனால தான் இப்போ போகிற பக்கமெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் வாங்க, பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் போய் தானே ஆகணும். தினம் போயிடுறோம். ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, பிடிக்கிறாங்க. அதனால் போகிறது தாங்க. முடிஞ்சதில்லைங்க.